ரூமுக்குள்ள ஏதோ ஒரு உருவத்த பார்த்து இவங்க 2 பேருமே ரொம்ப பயந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ரொம்ப நேரமா சைலண்டாவே இருக்காங்க. இதுக்கப்புறம் சரி வரணும்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்க எல்லா லைட்டையுமே ஆன் பண்ணி வச்சுட்டு ரூம்லயும் உட்கார்ந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இப்படியே போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வால்ல ஒரு உருவத்த பார்த்தாங்க. அந்த வால் சைடுல திரும்பி ஒருக்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டைம் அந்த வால்ல எந்த ஒரு உருவமே இல்ல. எல்லாமே ரூம் ஃபுல்லாமே நார்மலா இருக்கு. இவங்க ரியலைஸ் பண்றாங்க. ஒருவேளை நம்ம இப்படிலாம் நினைச்சிட்டு இருக்கனால தான் நமக்கு இப்படிலாம் தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் இல்லடா இது கற்பனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்துக்குமே பேசிக்கிட்டு சரி நம்ம தூங்கலாம். எப்படியே நம்ம நெனச்சுட்டு இருந்தா நமக்கு ஒரு உருவம் இருக்க மாரி இந்த மாரி தான் தோணும்னு சொல்லிட்டு 2 பேருமே தூங்குறதுக்கு முடிவு பண்ணி தூங்கவும் போறாங்க. இவங்க தூங்கலான்னு முடிவு பண்ணி தூங்க போனது தான் இவங்களுக்கு ஞாபகமே இருக்கே தவிர, கண்ண முழிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே விடிஞ்சிருக்கு. மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது ரூம் ஃபுல்லா எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா இந்த ஒரு விஷயத்த தவிர. அது என்னன்னா இவங்க பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு ஹாலுக்கு வரும்போது, நேத்து நைட் பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட தான் அந்த சேர் இருந்திருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டா இப்ப இவங்க பார்க்கும்போது, அதாவது டோருக்கு ஃபேஸ் பண்ண மாரி, டோர பார்த்த மாரி அந்த சேர் இருந்திருக்கு. இவங்க ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் பயங்கரமான விஷயம் என்னன்னா, இவங்க வீடு ஃபுல்லாமே அந்த ஈர காலச்சியோட நலந்தா எப்படி இருக்குமோ, அந்த ஈர காலச்சி தடம் அங்கங்க இருக்கு. இதுல என்ன ஒரு பயங்கரமான விஷயம்னா, நேத்து எந்த ஒரு மழையுமே பெய்யல. அதுவும் இல்லாம இவங்களும் ஈரக்காலோட வீட்டுக்குள்ளயுமே வந்து நடக்கல. அப்படி இருக்கும்போது எப்புட்றா இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்பியுமே இவங்களோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது. ரொம்ப பயத்திலே குழப்பத்தோடயுமே இருக்காங்க. இதுக்கப்புறம் சும்மா இருந்தா சரி வராது. அந்த ஆன்டிட்டயே போயிட்டு இதெல்லாம் நடக்கிறதெல்லாம் சொல்லுவோம். சொல்லி என்னதான்னு தெரிஞ்சுக்குவோம்ன்னு சொல்லி முடிவு பண்ணி அந்த ஆன்டிட்டயே பேச போறாங்க 2 பேருமே. அந்த ஆன்டி வீட்டுக்கும் போறாங்க. போயிட்டு சொல்லலாம்ன்னு முடிவு பண்ண இவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் எதுவுமே சொல்லாம சைலன்ட்டா இருக்காங்க. சைலன்ட்டா இருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, "நாங்க இந்த வீட்டுக்குள்ள இப்படிலாம்லாம் நடக்குதுங்க. அது என்னதான் ஆச்சு?" அப்படின்னு சொல்லி அந்த ஆன்டிட்ட கேட்கும்போது, "ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல தங்கியிருந்த எல்லாரும் பார்த்தது தான் நீங்களும் பார்த்துருக்கீங்க. நானும் எல்லாத்துட்டயுமே சொல்லியிருப்பேன். இப்படி எதனா ஒரு சவுண்ட் கேட்குது, இல்ல எதனா ஒரு மூவ்மெண்ட் நீங்க பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் அத இக்னோர் பண்ணிருங்க. அத நீங்க ஃபாலோ பண்ணும்போது, நீங்க அத தேடுறீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அது உங்கள விட்டு போகாது. உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும்." அப்படின்னு சொல்லிட்டு ஆன்டி இவங்ககிட்ட சொல்லும்போது, இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. ஆன்டியும் கரெக்ட்டான எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்காதனாலயும், இவங்க ரிட்டர்னும் வீட்டுக்கு வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்த 2 பேருமே ஒண்ணுமே புரியாம மாறி பேய் அடிச்ச மாரி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. உட்காந்துருந்துட்டு ஒரு விஷயம் இவங்களுக்கு கிளியர் ஆகுது. ஆன்டி சொன்னது என்னன்னா, நம்ம இக்னோர் பண்ணணும். நம்ம இதுவரைக்குமே இக்னோர் பண்ணல. அதான் பெரிய தப்பு. இதுக்கப்புறம் எந்த ஒரு சத்தம் கேட்டாலுமே நம்ம அத கண்டுக்க வேணாம். அப்படியே கண்டுக்காம இருந்துருவோம்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அன்னைக்கும் நைட்டும் ஆகுது. அவங்க 2 பேரும் தூங்குறதுக்கு முன்னாடி ஹால்ல சேர் எந்த இடத்துல இருக்குன்றத நோட் பண்ணி வச்சுட்டு தூங்கவே போறாங்க. அப்படி அவங்க படுத்து கொஞ்ச நேரத்திலேயே ஹால்ல வந்துட்டு சேர் ரொம்ப சவுண்டா இழுக்கிற மாரி ஒரு சத்தம் கேட்குது. ஆனா இவங்க என்ன இந்த டைம் அத கண்டுக்கல. அசையவுமே இல்ல. அப்படியே படுத்திருக்காங்க. இந்த சத்தமும் கொஞ்ச நேரம் கன்டின்யூ ஆகுது. இவங்க எந்த ஒரு ரியாக்டும் பண்ணலன்றது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த சவுண்டு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது. கம்மியாகி ஒரு சில நிமிடம் கழிச்சு திரும்ப இவங்களோட டோர தட்டுற சவுண்டும் கேட்குது. இவங்க அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணனால டோர் மெதுவா ஓப்பன் ஆயி கொஞ்சம் கொஞ்சமா டோரும் ஓப்பன் ஆகுது. இவங்க 2 பேரும் அத நல்லா பார்க்குறாங்க. அவங்களோட பெட்ரூம் டோர் ஓப்பன் ஆகுறத. டோர் ஓப்பன் ஆகி ஏதோ வர்ற மாரி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா நீங்க வீடியோ பார்க்குற அடுத்த நாளே நான் பார்ட் 4யும் நான் அப்லோட் பண்றேன்.